கூலி ஏம்மா அந்த கூலியை விட எப்பட்டேன் நீ அப்படின்னு கூட கேட்கலாம். ஆகஸ்ட் 14 வரைக்கும் யாரும் விட மாட்டாங்க. ஆகஸ்ட் 14க்கு அப்புறம் அது தொடரும் வந்து அதுதான் உண்மை. அதுக்கான முக்கியமான காரணம் நான் சேனலில் பேசுகிறேன்னு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் தியேட்டருக்காரர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் கூலியை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, கடந்த ஜூலை மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 154 படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த 154 படங்களில் இட்டு படம் அப்படின்னா 6 படம் தான் வந்து. தியேட்டர்கள் இட்டு அப்படின்னு நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா 14 படம். ஒரு 154 படத்தில் பாருங்கள், 14 ஒரு 6 20 படம் ரிலீஸ் ஆகிருக்குதுன்னா, இப்போ தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சினிமா இண்டஸ்ட்ரியை என்ன ஆகும் வந்து. அப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தமிழ் சினிமாவுக்கே ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக கூலி இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் ஒட்டு மொத்தமாக அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹைதராபாத்தில் கூலி படத்தினுடைய ஈவெண்ட் நடந்துருக்குது. அங்கே சத்யராஜ் சொல்கிறாரு, இந்த படம் 1000 கோடி அடிக்கணும். உள்ளார்ந்து ஆத்மார்த்தமாக சொல்கிறாப்புல, அது 1000 கோடி அடிக்கும் இந்த படம். மோனிகா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு, அவர் ஸ்டைலில் ஆடுறாரு. கீழே கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ஈமு கோழிக்கு ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காருன்னு. அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் உற்சாகமாயிட்டார் வந்து. இங்கே சினிமாவில் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. ஆனால் எதிரியாக 30 வருஷம் இருந்திருக்கிறார்கள். அந்த எதிரி அப்படின்றது வந்து அவங்களுக்குள்ள எதிரியாக தான் வந்து. அதுதான் ஒரு டைலாக்காகவே 30 வருஷமாக ஒருத்தனை ஆஃப்லைனில் வச்சுருக்கேன் அப்படின்னு. அதை கூட யாரோ கிண்டல் பண்ணி போட்டிருக்காங்க. சிபிராஜா சொல்கிறாரு என்ன வந்துட்டு, இதுக்குள்ளேயும் போவானே நம்ம. இதெல்லாம் மீறி திரும்பவும் கூலி 1000 கோடி, அவரே 1000 கோடி சொல்லிட்டாரு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் ரொம்ப உஷாரா கிட்டத்தட்ட எல்லா சேனல்களையும் பேசிட்டு இருக்காரு. அங்கே போய் ஆந்திராவிலையும் போய் தெலுங்கானாவிலையும் போய் கேட்குறாங்க. இல்லை நம்பர்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, 1000 கோடிலாம் இந்த படம் வந்து நீங்கள், அதாவது தெலுங்கு பேசுகிற மக்கள் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது ரஜினி சார் அதை தாண்டி நாகார்ஜுனா உங்கள் ஊருக்காரர் அவர் கலக்கிட்டாருப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அது கூட சொல்கிறார் வந்து. நாகார்ஜுனாவை வந்து நான் கதை சொல்கிறதுக்காக வந்தவுடனே அவர் உட்காந்தவுடனே இதை டேப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டார். சரிங்க சார்ன்ட்டேன். ஆனால் அவர்கிட்ட முதல் கண்டிஷன் ஒன்று சொன்னேன், சார் இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நான் ஒரு காபி சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டேன். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது சரி ஓகே சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் டேப் பண்ணிக்கிட்டு முழு கதையும் கேட்டார். எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஓகேங்கன்னு என்னை அனுப்பிச்சிட்டாரு. நான் அப்பப்போ அவரை தொடர்பு கொண்டு பேசும்பொழுதெல்லாம் வந்து நிறைய கரெக்ஷன் கேட்பார், நிறைய டவுட் கேட்பார், எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பேன். இப்படியா 6 மாத காலம் போயிட்டே இருந்தது வந்து. இந்த கதையை நான் எழுதிட்டு ரஜினி சாருக்கு சொல்லும் பொழுது அவர் ஃபுல்லாக கதை கேட்டு, இந்த நெகட்டிவ் ரோலில் இந்த வில்லன் ரோலில் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டார். இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல சார் அப்படின்ட்டு அதை மட்டும் சொல்லியிருந்தா அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டுன்னு. ஏன் நானே பண்ணேன் என்ன அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு, இல்லை சார் நீங்கள் ஒன்லி ஒன் ஹீரோ அப்படின்னு அந்த டிசைன் பண்ணிட்டேன். அவர் சீரியஸாகவே கேட்டார் வந்து, இதை நான் பண்ணா என்னன்னு. அவர் எப்பவுமே ரஜினிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரோல், ஒரு வில்லனா பண்ணணும்னு பயங்கர ஆசைங்க. ரஜினி ஆரம்பத்துக்கு கட்ட காலத்தில் அதுதான் ஆசைப்பட்டார் வந்து. என்ன வந்துட்டோம், நம்ம கர்நாடகாலேருந்து வந்துட்டோம், பெங்களூர்லேருந்து வந்துட்டோம், பெரிய சம்பாதியெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா போதும், ஏதோ கேரக்டர் ரோல் கிடைச்சா போதும், ஒரு வில்லனா கிடைச்சா இன்னும் சூப்பர் தூள் கலப்பிடலாம், இந்த கதாநாயகன் பெரிய ஹீரோ சூப்பர் ஸ்டார் இது மாதிரிலாம் பெரிய ஆசை கிடையாதுன்னு. ஆனால் இயற்கையும் இறைவனும் முடிவு பண்ணது யாராலும் மாற்ற முடியாது. அந்த ஆச்சரியம் தான் அவருக்கு வந்து. நாம நினைச்சது ஒண்ணு, கடவுளும் இயற்கையும் கொண்டு போய் நம்மளை எடுத்து போய் வச்சது ஒரு இடம். இந்த இடத்தை எந்த இடத்துல நம்ம வந்து கீழே போட்டு உடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த எளிமை, அந்த ஒரு தன்னடக்கம், அந்த பற்று, இது எல்லாம் கொடுத்தது வந்து கடவுள் தான். நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எந்த நேரத்தில் வேணா எப்போ வேணாலும் பறிச்சுமா கடவுள் வந்து. அதனால நம்ம பாட்டு நம்ம வேலையை தன்னடக்கமா இன்னைக்கு வரைக்கும், அதுதான் ரஜினியோட பலமே. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த நெகட்டிவ் ரோல், இந்த வில்லன் ரோலை நான் பண்ணா என்ன அப்படின்ற ஒரு ஆசையோட கேட்கும் போது, இல்லை சார் என்றார். ரஜினிக்கே இதை யார் பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு சமயம் கேட்டு முடிச்சுட்டு நாகார்ஜுனா அதன் பிறகு கூப்பிட்டு லோகேஷ் கிட்ட ஃபைனலாக கேட்குறாரு, இந்த கேரக்டருக்கு நான் பண்றதுக்கு ரஜினி ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்குறாரு. எஸ் சார் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. அது அடுத்து நாகார்ஜுனா சொல்றாரு, நான் என்னதான் நெகட்டிவ் ரோல் வில்லனா பண்ணியிருந்தாலும் ரஜினி சாருக்கு இணையான ஒரு கேரக்டர், அதை நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னா கிளைமேக்ஸில் பார்ப்பீங்க. அப்படி கொண்டு வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காரு லோகேஷ். இன்னொரு பக்கம் ரஜினி அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே அந்த ஹைதராபாத் ஈவெண்ட்டுக்கு அவரால் போக முடியல. முழுக்க தெலுங்கில் பேசி ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதில் சொல்கிறார் வந்து, இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஒரு டெட் பாடிக்கு மாலை போடுற மாதிரி. இது யாராவது வைப்பாங்களா? இது
இது யாராவது இது பண்ணுவாங்களா? ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலை காட்டுவாங்க. கோவிலை பார்த்து அப்பா சண்முகா கந்தா கடவா எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்வாங்க. இல்லைன்னா வந்து ஒரு படியிலேருந்து ஏறி வருவாங்க, இறங்கி வர மாட்டாங்க. இது எம்ஜிஆரோட இது. படியிலேருந்து ஏறி வருவாங்க. அப்படி இல்லைன்னா சக்ஸஸ் வெற்றி இந்த மாதிரியான டைலாக் ஓப்பனிங்கில் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஓப்பனிங் ஷாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடிக்கு மாலை போடுற மாதிரி இங்கேருந்தே லோகேஷ் கனகராஜ் ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னு ரஜினி அங்கே ஒரு பெரிய சஸ்பென்ஸ் ஒன்று வைக்கிறாரு. நீங்கள் ரஜினி படங்கள்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 85, 86 அப்புறம் 90 ஆரம்பகட்ட காலத்திலலாம் ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வந்து காலில் காட்டுவாங்க. அது ஃபர்ஸ்ட் சீன் தியேட்டர் ஓ ஓ ஓனும் நாலாம் மாத்திருக்கு வந்து அப்படியே ரஜினி ரசிகர்கள் தெரிக்க ஆரம்பிப்பாங்க. வந்து ஒரு கையில் பார்த்தீங்கன்னா பேப்பரை கிழிச்சு வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா கற்பூரம் உள்ளங்கையில், அதில் எதுவும் வாழை மட்டெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, நிஜமாவே கற்பூரம். அப்படியே வந்து அந்த கேமராவை அப்படியே டில்டப் பண்ணிக்கிட்டே வருவாங்க. பண்ண 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 மேலே வர வர இங்கே என்ன பண்ணுவோம், பேப்பரை கொளுத்த ஆரம்பிச்சிருவோம், இது பண்ணுவோம், கற்பூரத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. டக்குன்னு க்ளோஸ் அப் பார்த்தீங்கன்னா அது தேங்காய் சீனிவாசனா இல்லை ஒய்ஜி மகேந்திரனாவாக இருக்கும். அது ஒரு அதுக்கப்புறம் ஒரு சீனில் ரஜினியை காட்டுவாங்க, தியேட்டர் அல்லோ கொல்லப்படும். இது ஒரு இது வந்து இப்போ அது வந்து அது அப்புறமா வந்து ஓப்பனிங் சாங்காக மாறிச்சு. இப்போ அதை தான் சொல்கிறாரு, சென்டிமெண்ட் நிறைந்த இந்த சினிமா உலகத்தில் இப்படியாப்பட்ட ஒரு காட்சியை வச்சுருக்காருன்னா அது எப்படியாப்பட்ட படமாக இருக்கும், அதை நீங்கள் கவனிச்சுங்க. சரி, இது எல்லாம் வந்து அங்கே ஹைதராபாத்தில் இதே கேள்வி தான் கேட்குறாங்க. வந்து அங்கே இருக்கிற மீடியா நிருபர்கள் மீடியா நண்பர்கள் என்ன கேட்குறாங்க லோகேஷ் கிட்ட, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது டைம் ட்ராவலர் கதை மாதிரி இருக்குதுங்களே அப்படின்னு. அவர் மெதுவாக அப்படி சிரிச்சுட்டு இல்லைங்கன்றாரு. இல்லைங்க, இது பார்த்தா நிறைய டீ கோட்லாம் பண்ணி பார்த்தோம், அங்கேயே பாருங்க இது டைம் ட்ராவலர் கதை, நிறைய இடத்துல நீங்கள் வாட்ச் காமிக்கிறீங்க. அப்புறம் ஒரு ட்ரெய்லர்லேயே ஒரு ஷார்ட்டில் ரஜினி படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது என்னன்னா அந்த வாட்சோட முள் இருக்கு இல்லைங்களா, அந்த முள் மாதிரி இருக்குது. வந்து சுற்றி இருக்கிற அந்த ஆட்கள் வந்து ஒவ்வொரு நம்பரையும் காமிக்குது. வந்து 12, 3, 6 இப்படி காமிக்குது. இது ஒரு டைம் டிராவலர் படமா அப்படின்னா அவர் மறுபடியும் மழுப்பு இல்லை இது வேற மாதிரியான படம்ன்றாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்வான்ஸ் டைம் டிராவலர் படமா இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் மீறி இந்த படத்துடைய வசூல் சத்யராஜ் சொன்ன மாதிரி 1000 கோடிட்டாங்களே, நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அந்த 1000 கோடி அது சாலிடா அடிச்சிடும். இது ஓவர் பில்டப்போ கான்ஃபிடென்ட்டோ இல்லை இது வந்து இந்த படத்தை ஐப் பண்ணி கொண்டு போய் வேற விதமாக கொண்டு போகிறது கிடையாது. மிகப்பெரிய சாட்சி வந்து 2. ஒன்று வந்து இந்த ட்ரெய்லரை மிக சாதாரணமாக கட் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா அந்த படத்தில் அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குதான், அவ்வளோ ஃபுட்டேஜ். அதை வச்சு நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் கட் பண்ணி ரஜினியோட ஸ்டைலு, ரஜினியோட டைலாக்கு, நாகார்ஜுனோடைய ஸ்டைலு, மற்றது அதெல்லாம் கட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஒரு வெறித்தனமான ஒரு ட்ரெய்லராக மாறி இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை தயவு செய்து கொண்டு வந்துடக்கூடாது. நான் மறுபடியும் சொல்ல, லியோ தப்பா சொல்ல, லியோவில் அந்த மாதிரி கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் லியோ ட்ரெய்லர். இப்போ பாருங்க கொண்டாடுற மாதிரி இருக்கும் அந்த ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்து போய் சேர்த்துச்சு. வந்து அதனால தான் இப்போ கம்பாரிசன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. லியோ ட்ரெய்லர் வந்து இத்தனை மில்லியன் ஓடிச்சு, கூலி இவ்வளோதான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. இதை திட்டமிட்டே பண்ணது தான். வந்து நீங்கள் சாதாரணமாக பாருங்க, பிஜிஎம் இருக்காது, பெரிய சாங்கோட இது இருக்காது, எதுவுமே இருக்காது. அதை தாண்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சி மட்டும் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துது. ரஜினியோட இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சி அதில் உபேந்திரா இருக்கிறான்னு மட்டும் தெரியுது. அதற்கு காரணம் என்னன்னா, நீங்கள் பெரிய அளவு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி வந்து நில்லுங்க, இங்க பாருங்க, நீங்க வேற மாதிரி வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த 14 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த கிளிம்ஸ் வீடியோ கூட வராது. டீசர் வரதுக்கான ட்ரெய்லரே வந்துச்சு, டீசர் வரும், ஏதாவது கிளிம்ஸ் வீடியோ யாரையாவது கேரக்டரை ரிவீல் பண்ணி வரப்போகுது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சைலண்டாக விடுங்க, சைலண்ட் மோட்ல விடுங்க அதை, இந்த படத்தை. அது பாட்டு அது வசூல் பண்ணிட்டு போயிடும். இதெல்லாம் மீறி திரும்ப என்னன்னா அப்ராட்ல, ஓவர்சீஸில், யூகேல, யூஎஸ்ல இந்த படத்தை அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் $1,00,000 இந்த படம் வந்து டிக்கெட் வந்து சோல்ட் அவுட். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து 2 ஷோ தான் ஓடுமா தமிழ் படங்களுக்கு. வந்து ஆஸ்திரேலியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது வந்து அவ்வளோ பெரிய கண்ட்ரியில் மக்கள் இருக்கிற அந்த அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 30% கூட இருக்க மாட்டாங்க. இங்கே மெல்பர்ன், பிரிஸ்பன், பெர்த்து, சிட்னி இதுதான் முக்கியமான தலைநகரம். இங்க இருக்கிற தமிழர்கள் குறைவான ஆட்கள் தான் வந்து அங்க பெரிய ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த படத்துக்கு பெரிய ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்படின்னு. நம்ம ஸ்ரீலங்காவில் அங்க இந்த ஃபர்ஸ்ட் ஷோ அநேகமாக 5 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 5 மணி கொண்டாட்டத்துக்கு அங்க ஒரு பக்கம் கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம் இங்கெல்லாம் வெறித்தனமா இருக்காங்க. இதுதான் ஓவர்சீஸ்ல நான் கிங்கியா, நான் மாஸ்டர்யா, நான் வந்து
வேற லெவல் அப்படின்ற அளவுக்கும் இப்போ இந்த ஏ சர்டிஃபிகேட் ஒரு பெரிய இதுவாக இருக்குதுன்னா இது அதையும் சில பேர் எடுத்து வருது. இந்த ஏ சர்டிஃபிகேட் வந்த படங்கள் எல்லாம் எத்தனையோ ஜெயிச்சிருக்குதுங்க, எத்தனையோ கொண்டாடி இருக்குது. அதெல்லாம் ஒரு தடையே கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா ஊரெல்லாம் விட்டுருவாங்க வந்து. நீங்கள் இப்போ சென்னை மாதிரியான பெருநகரத்துலாம் ஏன்னா வேறு வழி கிடையாது. இங்கே வந்து நான் சொன்ன பாருங்க, இந்த வருஷத்தில் ஜூலை மாதம் வரைக்கும் 154 படத்தில் 6 படம் தான் ஹிட்டுன்னு பொழுது அவன் என்ன பண்ணுவாங்க, இந்த தியேட்டருக்காரங்க எப்படி வந்து சமாளிக்கிறது? இதுக்கப்புறம் எந்த பெரிய ஹீரோடைய படமும் கிடையாது. கூலிக்கு அப்புறம் டிசம்பர் வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஏதோ 4 காசு சம்பாரிச்சு அவனுங்க இது விட்ட வழியே கிடையாது. இதுதான் ஒரு தீபாவளி, இதுதான் ஒரு பொங்கல், இதான் ஒரு கிறிஸ்மஸ், இதான் ஒரு ரம்ஜானு, இதை விட்ட வேற வழியே கிடையாது அப்படின்னு பொழுது ரைட் ஓகே. இப்போ ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, கூலி 2 மணி நேரம் 50 நிமிஷம், இந்த 2 மணி நேரம் 50 நிமிஷத்தை ஆடியன்ஸை எந்த அளவுக்கு வச்சிருக்க போகிறார் லோகேஷ் கனகராஜ் என்பது. இவ்வளவு ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கும்போது எப்படிங்க பஞ்சமாயிடும் வந்து? ஏன்னா லியோ செகண்ட் ஹாஃப்ல பண்ண தப்பை நிச்சயமாக இந்த படத்தில் பண்ண மாட்டேன், செகண்ட் ஹாஃப்ல இல்லை இந்த படத்திலே பண்ண மாட்டேன்ற ஒரு முடிவு அவருக்கு இருந்திருக்கும். அது எல்லா கிரியேட்டருக்கும் உண்டு. அதனால வந்து பார்த்து செதுக்கின ஒரு விஷயம் தான் வந்து இந்த கேரக்டர். யாரு, அமீர் கான் ஆகட்டும், சௌபீர், உபேந்திரா, இவங்க எல்லாம் யாருக்காக நடிக்க வந்தவங்க? ஒன்லி ஒன் ரஜினிக்காக நடிக்க வந்தவங்க. இப்போ ரஜினிகாந்த் இல்லை, இதில் வந்து ஒரு புதுமுக நடிகர் நடிக்கிறாங்கன்னா இவங்களாம் ஒத்துப்பாங்களா? இவர் லோகேஷே போய் கூப்பிட்டா வந்துருவாங்களா? ஏன்னா அங்கே தான் சொல்கிறாரு வந்து ரஜினி வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லனை வந்து நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை, அதை நாகார்ஜுனா கிட்ட தான் பார்த்தேன். அப்படி ஒரு ஸ்டைலிஷ் அப்படின்னு அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு வில்லன்ற ஒரு விஷயத்தை உடைக்கிற மாதிரி ரஜினிக்கு இணையான ஈக்குவலான ஒரு கேரக்டர் எனக்கு அது கிளைமேக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, ஆர்ப்பரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா மாதிரி குறிப்பாக ரஜினியோடைய மிகப்பெரிய ரசிகர், மிகப்பெரிய தொழிலதிபர். ஒரு தனி ஃப்ளைட் இருக்குது, ஒரு கிரிக்கெட் டீமை வந்து ஐபிஎல் டீமை வச்சிருக்காரு, அவ்வளோ ஊடகங்கள் அவர் கையில் இருக்குது. கலாநிதி மாறன் அவர் அப்படி சொடக்கு போட்டால் அவருக்கு அவ்வளோ பேர் வந்து பணி செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 2 ஹீரோவுக்கு நான் ஃபோன் பண்ணேன், என் ஃபோனே அட்டன் பண்ணல, அவங்க வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் கேட்குறாங்க, ஒரு படம் தான் ஹிட் ஆச்சு, சம்பளத்தை கடகடன்னு ஏத்துறாங்க அப்படின்னு. அந்த 2 ஹீரோ யாருன்னு இப்போ டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல. எனக்கு என்ன டவுட்னா, அவரே நேரடியாக ஃபோன் பண்ணியிருந்தா எந்த ஹீரோ எடுத்திருந்தா அப்படியே வந்து மறுத்திருப்பாங்க, அப்படியே ஃப்ளைட் கேட்டிருப்பாங்க. ஒருவேளை அவர் சார்பாக யாராவது மேனேஜர், படம் சம்பந்தப்பட்டவங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் யாராவது பேசியிருக்கலாம். சம்பவம் நடந்திருக்கு, அது ஒன்றா உண்மை. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, எப்பா இத்தனை படம் நடிச்சிட்டாரு, 170க்கு மேலே, 71, 72, 73 நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஃபோன் போட்டால் எந்த சிஎம் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அந்த நபர் ரொம்ப எளிமையாக அவர் பாட்டு நடந்து ஒரு சாதாரண செப்பல் போட்டுன்னு போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன 2 படம் ஒன்று இவ்வளோ பெரிய திமிரு, இவ்வளோ பெரிய சம்பளம் கேட்கறத பற்றி உள்ள, தனி விமானம் கேட்கறத பற்றி இல்லை. 2 படத்தில் நீங்கள் என்ன குதிரை கொம்பா மலிச்சிச்சு உங்களுக்கு? இந்த மனுஷன் பாருங்க, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா புதுமுக ஹீரோ மாதிரி இருக்காரு. அதுதாங்க அவருடைய சக்ஸஸே. அவர் ரஜினி நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணீங்க, என்ன வேணாலும் போட்டு இது பண்ணீங்க, அவர் பணத்துக்காக பேசுகிறார், இதுக்காக பேசுகிறார், அதெல்லாம் விடுங்க. அதை தாண்டி கூலியோடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் வந்து ரஜினி தான். அதையும் மீறி இதில் இருக்கிற அந்த ட்ரெய்லரில் காட்டாத அந்த சஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கார் லோகேஷ் கனகராஜ். குறிப்பாக நாகார்ஜுனா ஹைதராபாத் ஈவெண்ட்டில் பேசுனது என்னென்னா, நான் செட்டுக்குள்ளே வந்துட்ட பிறகு என் கேரவன்லேருந்து நான் வெளியே வருவேன், ரஜினி சார் வெயிட் பண்ணிடுவார், நான் பதறிடுவேன், என்ன மிஸ்டர் கூலி அப்படின்னு வரும். வந்து அந்த சொல்கிற விதமே அவ்வளோ இதுவாக இருக்கும். நமக்காக ஒரு மனுஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு நாள் அவருக்கு முன்னாடி போய் நம்ம இறங்கினு பார்த்தா அது முடியாது. இவர் கேரவனுக்கு போறாரா போலியான்னு கூட தெரியல அப்படின்ற அளவு அந்த எல்லார் மனதிலையும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மதிப்பு, ஒரே மாதிரியான மரியாதை இருக்கு இல்லைங்களா? அதுதான் ரஜினியுடைய மிகப்பெரிய பலமே கூட. இதெல்லாம் தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எத்தனை பேர் வந்து அந்த 5 மணி காட்சிகளே நம்ம ஊர் டைம் பிரகாரம் விடிகாலம் 5 மணிக்கு தான் அப்ராட்லேயும் ஓப்பன் ஆகுது, அல்லது வந்து துபாயிலையும், இங்கே பார்த்தீங்கன்னா இலங்கையிலையும். இங்கே போய் படம் பார்க்குறதுக்கு ஒரு பெருங்கூட்டம். அதே போல் பக்கத்து மாநிலத்தில் போய் 6 மணி காட்சி பார்க்கறதுக்கு இன்னொரு பெருங்கூட்டம். நீங்கள் தமிழ்நாட்டிலே 9 மணி காட்சிக்கு இப்போவே டிக்கெட்டு சொல்லி வச்சுட்டாங்க. தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி வைக்கிறாங்க, நமக்கெல்லாம் சொல்லி வைக்கிறாங்க. நமக்கு தேட்டர் ஓனருக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் அசால்ட்டாக அடிச்சு தூக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. உங்களைப் போலவே நானும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை காண காத்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.